புரட்சித் தலைவி பற்றி காளிமுத்து அவர்கள், கண்ணதாசன் போன்றவர்கள், மற்ற பெயரை சொல்லவில்லை, இன்று உயிரோடு இருக்கிறார்கள், அவரை பற்றி சொல்லக்கூடாது. அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முள் குத்துவதைப் போல இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பேசினாலும் கூட புரட்சித் தலைவி அம்மா அவர் 1991 அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள், இங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள். அப்போது புரட்சித் தலைவர் எழுந்து சொன்னார், இங்கே எனக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள், எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள், ஆனால் எல்லோரையும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு அங்கே இருக்கிற எனக்கு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அரசியல் அனுபவமிக்கவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும், ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்தில் பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது.